தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள எம்ஜிஆர் மரபை அழித்துவிட்டு விஜய் மரபு என்று ஒன்றை, எம்ஜிஆர் லெகசி வெர்சஸ் விஜய் லெகசி, எம்ஜிஆர் மரபை அழித்துவிட்டு புதிய மரபை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு முன்பாக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, அதை அழிக்கணும்னு வந்தார். எனவே ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தினார், பேரறிஞர் அண்ணா படத்தை தேர்தலில் பயன்படுத்தினார். மதுரை மாநாட்டில் முகப்பே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் தான், பேரறிஞர் அண்ணா படம் தான். அப்போ தேர்தலில் அதிமுகவும் திமுக ஒரு தீய சக்தி, அதை அகற்றணும்னு தான் போராடிச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சு. ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்திய புரட்சி தலைவர் முகத்தையும் தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்திய பேரறிஞர் அண்ணாவுடைய முகத்தையும் இப்ப தாவக எங்க வைத்திருக்கிறது? எங்கேயாவது பயன்படுத்துறாங்களா? தேர்தல் வெற்றி அடைந்ததும் தந்தை பெரியார் அவருடைய நினைவகத்துக்கு சென்றார். நான் அதை வரவேற்கிறேன். ஆனா புரட்சி தலைவருடைய நினைவகத்துக்கு அவர் இதுவரை சென்றிருக்கிறாரா? அவர் பேரறிஞர் அண்ணா பெயரை எங்கேயாவது உச்சரித்து இருக்கிறாரா என்றால் இல்லை. அதற்கு மாறாக அம்மா அவர்கள் பெயரிலான அம்மா உணவகத்தில் அவருடைய படத்தை அகற்றுவதற்கு முயற்சிக்கிற ஆட்சி தான் அது. எனவே இறுதியில் இந்த எம்ஜிஆர் லெகசி என்று சொல்லப்படுகிற எம்ஜிஆர் மரபை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அதிமுக அழித்திரலான்னு கிளம்பி போன பலர் அழிந்து போனதுதான் வரலாறு. அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய சில இலைகள் உதிரதான் செய்யும், மரப்பட்டைகள் உதிரதான் செய்யும். ஆனால் அதிமுக ஆலமரம் என்றைக்கும் அசையாமல் இருக்கும். ஆதவ அர்ஜுனா சொல்றார், 90% வந்து விடுவார்கள் என்று சொல்கிறார். தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கிற வெற்றி என்பது ஒரு மாயாஜால வெற்றி. அது முழுமையாக 8 மாவட்டங்களில் வெற்றி அடையலை. கிட்டத்தட்ட 48 தொகுதிகளில் 3வது இடம். தற்போது அதிமுகவிலிருந்து ஆள் பிடிக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கார். பிள்ளைப்பிடிக்காரனாக மாறி இருக்கிறார்கள். அது மாதிரி அவங்களுக்கு ஒரிஜினலா அவங்களுக்கு போதிய எண்ணிக்கை பலம் இல்லாதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து ஆள் தூக்கியிருக்காங்க, ஆளை வர வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, அதுக்கு துணை நிற்பவர்களும் அந்த தூய சக்திக்கு, அந்த தீய சக்திக்கு துணை போகிறவர்கள் சொல்லிட்டு நீங்க தூய சக்தின்னு உங்களை ஆலோசிச்சிருக்க. தேர்தல் முடிஞ்சவன என்ன செஞ்சிருக்கணும்? இதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான சக்தி தான் அதிமுக சொல்லுச்சு. நீங்க 108 இடங்கள் பெற்றீங்க, அதிமுக 47 இடங்கள் பெற்றுச்சு. அப்போ ஆட்சி அமைக்க போதிய உங்களுக்கு எண்ணிக்கை இல்லாத போது நீங்க யாரை அழைச்சிருக்கணும்? அதிமுக தான் அழைச்சிருக்கணும். ஏன்னா தீய சக்தியை வீழ்த்துறது தானே ரெண்டோருடைய நோக்கம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சியினரை அழைத்து வந்து ஒரு ஆட்சியை அமைத்துறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்னா, எம்ஜிஆருடைய மரபை அழிக்கணும்னு நீங்க முயற்சிருங்க. ஆனா எம்ஜிஆர் மரபை ஒருபோதும், எம்ஜிஆருடைய புகழை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து விளக்க முடியாது. இறுதியில் எம்ஜிஆர் தான் வெற்றி பெறுவார். நேற்றைய தினம் முதல் கையெழுத்து சிங்கப்பெண் படை அமைக்கப்படும் போட்டாரு. நேற்றைய தினம் அதன் டோக்கில் நடைபெறா இருந்ததை கூட அவங்களால நடத்த முடியல. அவர்கள், அதாவது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னன்னா, அவங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும். அவகாசம் கொடுத்துதான் விமர்சனம் பண்ணணும். அவர்கள் ஒரு இப்பொழுது எல்கேஜி நிலையில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் முழுமையாக அந்த ஆட்சியை, அதுக்கான ஆட்சி எந்திரத்தை, ஆட்சி சக்கரத்தை சுழற்றுவதற்கான பயிற்சி அவர்களுக்கு ஏற்கனவே கிடையாது. அவங்க அங்கங்க இருந்தாங்க, ரீல்ஸ் மூலமாக வாழ்ந்தார்கள், கனவுலகில் சஞ்சரித்தார்கள், மேகத்தில் மெத்தை போட்டார்கள். அவர்களுடைய கனவுலகிலிருந்து இப்பதான் இறங்கி வந்திருக்காங்க. அதனால யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டு ஆட்சி செய்வதற்கு அவருக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும். எனவே அவகாசம் கொடுப்பதுதான் முறை என்று நினைக்கிறேன். சேவி சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்க மக்கள்கிட்ட சந்தித்து அவங்க கருத்தை கட்டு அடுத்த கட்ட முடிவு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது எங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. நாங்க அதை எங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொள்வோம். நல்ல தீர்வு வரும். இப்ப தாவேக்கா ஜெயிச்ச உடனே முதல்ல தீய சக்தின்னு சொன்ன ஸ்டாலின் இவங்களெல்லாம் போய் தான் முதல்ல போய் பார்த்துருக்காரு, வச்சிருக்காரு. இன்ன வரை எடப்பாடியை போய் பார்க்கல. இது எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் சொல்றேன், இந்த தாவேக்கா, நான் ஏற்கனவே திருநெல்வேலியில பேட்டி கொடுத்தேன், தேர்தல் சமயத்துல ஒரு பேட்டி கொடுத்தேன். அதுல சொன்னேன், தாவேக்கா கட்சியை அதிமுகவை அழிப்பதற்காக துவக்கப்பட்ட கட்சி தான் தாவேக்கான்னு சொன்னேன். அதை தொடர்ந்து அவங்க செஞ்சு வராங்க. எனவேதான் இப்போ உங்க கட்சிக்கு போதிய எண்ணிக்கை இல்லை. உங்க கட்சிக்கு வருவதற்கு எதுக்கு அதிமுக பட்டிங்கிறது எதுக்கு நீங்க ஆட திருடுறீங்கன்னு நான் ஆதவ அர்ஜுனாவை கேட்கிறேன். சார், கோயிலுக்கு அமைச்சர் 4000 அர்ச்சகர் வாங்கியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காப்ல, அறநிலைத்துறையில இருந்து போயிருக்காங்க. போய் பார்த்ததுல இன்னைக்கு சாமி கூட போகணும்னு சொன்னோன்னு ஒரு அர்ச்சகர் 4000 தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, 4000 ஜிபே பண்ணியிருக்காப்ல. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது குறித்து எனக்கு முழுமையான தகவல் கிடைக்கல. கிடைச்சோன்னே அது குறித்து நான் கருத்து சொல்றேன். பொதுவாக இது ஒரு கத்துக்குட்டி அரசாங்கம். இது எல்கேஜி அரசாங்கம். எல்கேஜி அரசாங்கம் போதிய பயிற்சியை பெறணும். பெற்ற பிறகு இது குறித்து என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். சொல்லுங்க.
அதிமுகவினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பிள்ளை பிடிக்காரர்கள் போல பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு வசியம் செஞ்சு அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த 4 தொகுதியில் குறிப்பாக 2 தொகுதி, அதாவது அம்பாசமுத்திரம், பெருந்துறை 2 தொகுதியில தாவக 3வது இடத்துக்கு வந்துச்சு. அப்படின்னா தாவக வருவதே அந்த தொகுதி மக்கள் விரும்பல, அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அந்த வாக்காளர்களுடைய எண்ணத்தையும் பொதுமக்களுடைய எண்ணத்தையும் அதிமுகவுடைய உழைப்பையும் சுரண்டி ஜெயித்தவர்கள் ஒரு சஸ்பீஷியஸ் முறையில், மர்மமான முறையில் அதிமுக விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றத்தை கீழே ரிசைன் பண்றாங்க. ஏற்கனவே அவங்க மீது கட்சி தாவல் தடை சட்ட விசாரணை இருக்கும்போது அதை பரிசீலிக்காமல் அவருடைய ரிசைன் லெட்டரை பெற்றுக்கொண்டு அவசரமாக அவர்களை விடுவித்து உடனடியாக அவங்களை ஆளுங்கட்சிகளை சேர்த்தது சர்ச்சைக்குரியது. இது போன்று கட்சி தாவல் இருக்கிற நிலையில சபாநாயகர் அவ்வாறு செய்திருக்க கூடாது. செய்தால் அது கான்ஸ்டியூஷனல் வயலேஷன், அதாவது அரசியல் சட்ட விதிமுறை மீறல். தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை சபாநாயகர் தவறாக பயன்படுத்துகிறார். ஏன்னா இது குறித்து ஏற்கனவே ஆள் தூக்கி வேலைகளை செய்கிறது, குதிரை பேரத்தை நடத்துகிறதுங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு. இது குறித்து ஆளுநரிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்படும். இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தில் அதிமுக தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்படும். சிபிஐ விசாரணை நிச்சயம் கேட்போம். சிபிஐ விசாரணையின் மூலமாக இதுல என்னென்ன கைமாற்றம் நடந்திருக்கு, என்னென்ன பண பரிமாற்றங்கள், என்னென்ன ஃபேவர் நடந்திருக்குங்கிறத தெரிய வரும். அதற்கான கான்சிக்வன்சஸ், அதற்கான விளைவுகளை அந்த கட்சி தாவிய நால்வரும் சந்தித்தே தீர வேண்டும். சார், தமிழகம் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு, திருவள்ளூர் சிலை கூட திறக்காம இருக்காரு அப்படின்னு டெல்லி பயணத்தை பத்தி நான் ஏற்கனவே தெரிவித்தபடி இது ஒரு எல்கேஜி அரசாங்கம். இந்த எல்கேஜி அரசாங்கம் முறைப்படி இதை கற்றுக்கொண்டு ஆட்சி சக்கரத்தை சொல்லிட்டுவதற்கு அவர்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவரை சுற்றி இருப்பவர்கள் பிள்ளைப்பிடிக்காரர்களை தவிர முறையான அரசு நடத்த தெரிந்தவர்களோ அரசு முறையான ஆலோசனை சொல்லுகிற குழுவினரோ அவரோடு இல்லை. எனவே அதற்கு நாம் ஏற்கனவே காமராஜர் தெரிவித்தபடி ஒரு போதிய அவகாசம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.